அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபியில் 10th புக்கில் லெசன் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. என்னோட சேனலுங்கிறாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் ஃப்ரீயாக வேணும்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சிலபஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வானிலை மற்றும் காலநிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் ஃபுல்லாகவே காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரண்ட். ரெண்டாவது, பிரிட்டிஷ் காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. ரெண்டுமே சரியானது. ஆன்சர் சி. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் அச்சப்பரவல். ஆன்சர் 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மூணாவது கொஸ்டின், கூற்று 1 பாருங்கள். இந்தியாவில் கடகரேகைக்கு வடக்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. இது தவறானது. ஏன் பார்த்தீங்கன்னா இது வடக்கே கிடையாது, இது தெற்கே. தெற்கே தான் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மிக வெப்ப காலநிலையை கொண்டுள்ளது. இது கரெக்டானது. ஃபர்ஸ்ட் ஒன் தான் தவறு, ரெண்டாவது சரி. நாலாவது கொஸ்டின், இந்தியாவில் கோடை காலத்தில் கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதியின் வெப்பம் இது பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு மேலாக உள்ளது. அஞ்சாவது கொஸ்டின், புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் கொஸ்டின் இது ஒன்று. ஆறாவது கொஸ்டின், சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதியில் குளிராக இருக்க காரணம். ஆன்சர் இயல்பு வெப்ப வீழ்ச்சி. ஏழாவது கொஸ்டின், இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் டேஷ் மாத மத்தியில் விழுகின்றன. ஆன்சர் ஜூன். எட்டாவது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமழை வரை பொழிகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கும் உட்படுகிறது. இது தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு கிடையாது, வடகிழக்கு. மூணாவது பாயிண்ட், இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவக்காற்றாகும். இவை பருவங்களுக்கேற்ப மாறி வீசும் காற்றுகளாகும். இதுவும் கரெக்டானது. செகண்ட் ஒன் மட்டும் தான் தப்பு. 1, 3 சரி. ஒன்பதாவது கொஸ்டின், காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30லேருந்து 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. 10வது கொஸ்டின், வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளின் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் டேஷ் என்கிறோம். ஆன்சர் பி, ஜெட் காற்றுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுவும். 11வது கொஸ்டின், மான்சூன் என்ற சொல் மௌசிரம் என்ற டேஷ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் அரபு. இந்த மௌசிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பருவகாலம். 12வது கொஸ்டின், டேஷ் கோட்பாட்டின்படி சூரியனின் நிலைக்கு ஏற்ப பருவகாலம் இடப்பெயர்வாகும். ஆன்சர் இயங்கு கோட்பாடு. 13வது கொஸ்டின், குளிர் பருவத்தில் வளியழுத்த மற்றும் காற்று மண்டலங்களின் டேஷ் நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகின்றன. ஆன்சர் டி, தெற்கு நோக்கி இதை போனால் தான் பார்த்தீங்கன்னா பருவக்காற்று உருவாகும் வடகிழக்கு. 14வது கொஸ்டின், டேஷ் பூமியிலேயே வறண்ட பகுதியாகும். ஆன்சர் அடகாமா பாலைவனம். 15வது கொஸ்டின், தவறான இணை திறந்துரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். குளிர்காலம்னா ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் கரெக்டு. அடுத்தது கோடை காலம்னா மார்ச்லேருந்து மே வரை. மழை காலம்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை. லாஸ்ட்டு வடகிழக்கு பருவக்காற்று காலம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இதுதான் தப்பு. ஆன்சர் டி தான் தவறானது. 16வது கொஸ்டின், குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாக்கி காற்று டேஷ்லிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது. ஆன்சர் வடமேற்கு. 17வது கொஸ்டின், ஜெட் காற்றோட்டத்தின் மூலம் உருவாகும் காற்றானது பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் மழை பொழிவதையும் ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவதும் தருகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியானது. ரெண்டாவது, இம்மழை குளிர்கால கோதுமை பயிர்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. ரெண்டுமே சரியானது. ஆன்சர் சி. 12வது கொஸ்டின், மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை எந்த பகுதிகளுடன் தொடர்புடையது? கேரளா மற்றும் கர்நாடகா. ஆன்சர் 1, 2.
19வது கொஷின் கால் பைசாகி தலக்காற்று எந்த பகுதிகளுக்கு குறுகிய கால மழையை தருகிறது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம். 1, 3, 4 ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டானது. 20வது கொஷின் தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக டேஷ் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்குகிறது. ஆன்சர் ஜூன். 21வது கொஷின் உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நேனோ டேஷ் காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் தென்மேற்கு பருவக்காற்று. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். 22வது கொஷின் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது டேஷ் வரை உயர்கிறது. ஆன்சர் 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்னாவது உயருது. 23வது கொஷின் தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென் இந்தியாவில் டேஷ் எனப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பருவமழை வெடிப்பு. 24வது கொஷின் இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் டேஷ் சதவீத மழைப்பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. ஆன்சர் 75%. 25வது கொஷின் உலகில் மிக அதிக அளவு மழை பெய்யும் பகுதியான மௌசின்ராம் டேஷ் அமைந்துள்ளது. ஆன்சர் டி மேகாலயா. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின். இவ்வளோ வரைக்கும் நமக்கு மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர் அளவு மழை பொழிகிறது. 26வது கொஷின் இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு. ஆன்சர் 118 சென்டிமீட்டர். 27வது கொஷின் ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும் ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரிக்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு இருப்பதும் 70% மேலே உள்ள பகுதிகளில் டேஷ் வகை காடுகள் என காணப்படுகிறது. ஆன்சர் அயன மண்டல பசுமை மாறா காடுகள். 28வது கொஷின் அயன மண்டல இலையுதிர் காடுகள் டேஷ் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அளவிலுள்ள பகுதிகளில் காணப்படுகிறது. ஆன்சர் 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை. 29வது கொஷின் அயன மண்டல இலையுதிர் காடுகள் காணப்படும் இடங்களில் தவறானது எது? ஆன்சர் பி ஜம்மு மற்றும் காஷ்மீர் இதில் வராது. 30வது கொஷின் ஆண்டு மழைப்பொழிவு டேஷ் வரை உள்ள பகுதிகளில் அயன மண்டல வறண்ட காடுகள் காணப்படுகிறது. ஆன்சர் 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை. 31வது கொஷின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு டேஷுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் காணப்படுகின்றன. ஆன்சர் 50 சென்டிமீட்டருக்கு குறைவாக. 32வது கொஷின் இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது. ஆன்சர் அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 33வது கொஷின் உயரம் மற்றும் மழை அளவின் அடிப்படையில் மழைக்காடுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? ஆன்சர் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இமய மலைக்காடுகள், 2வது மேற்கு இமய மலைக்காடுகள். 34வது கொஷின் டேஷ் மீட்டர் உயரம் உள்ள மலைகளின் சிற்பயன் எனப்படும் மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. ஆன்சர் 900லேருந்து 1800 மீட்டர் வரைக்கும் இருக்கிற உயரத்தில் இந்த மரம் காணப்படுகிறது. 35வது கொஷின் டேஷ் மீட்டர் உயரம் உள்ள பகுதியில் மித வெப்பமண்டல ஊசிலை காடுகள் பரவியுள்ளன. ஆன்சர் 1800லேருந்து 3000 மீட்டர் வரைக்கும். 36வது கொஷின் கிழக்கு இமயமலை காடுகளில் காணப்படும் ஓக், பிரிட்ஜ், சில்வர், பெர், பைன், ப்ரூஸ், ஜினிப்பர் போன்ற மரங்கள் டேஷ் உயரமுள்ள பகுதிகளில் காணப்படுகிறது. ஆன்சர் 2400லேருந்து 3600 மீட்டர். ஸோ இந்த மீட்டர்லாம் ரொம்ப முக்கியமானது. 37வது கொஷின் அல்பைன் காடுகள் டேஷ் மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் காணப்படுகிறது. ஆன்சர் 2400 மீட்டர். 38வது கொஷின் ஒரே அளவு மழை பெய்யும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். ஆன்சர் சமமழை கோடுகள். இதுவும் ப்ரீவியஸ் கொஷின். இது 39வது கொஷின் டேஷ் மலைப்பகுதியில் அல்பைன் காடுகள் பரந்த அளவில் உள்ளன. ஆன்சர் கிழக்கு இமயமலை பகுதி. 40வது கொஷின் டேஷ் டெல்டா பகுதியில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. ஆன்சர் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். 41வது கொஷின் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கடற்கரையோர காடுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். கடற்கரையோர காடுகள் கடற்கரை காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்டானது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கு சவுக்கு, பனை மற்றும் தென்னை ஆகியவை முதன்மையாகும். ஸோ இதுவும் கரெக்டானது. இவை இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு இரு கடற்பகுதியின் கரைப்பகுதியிலும் காணப்படுகின்றன. ஸோ 2வது பாயிண்ட் கரெக்ட். 3வது பாயிண்ட் கரெக்ட். கேரளா மற்றும் கோவா பகுதிகளில் இவ்வகை காடுகள் அதிகமாக உள்ளன. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரியானது. 42வது கொஸ்டின் வானிலையில் ஒரு டேஷ் அறிவியலாகும். ஆன்சர் வானிலை. 43வது கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்கள். இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு வாழும் விலங்குகள் வன உயிரினங்களில் எனப்படுகின்றன. ஸோ இது கரெக்டானது. 2வது வன உயிரினங்கள்
முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு இல்லாதவை என்று இரு பிரிவுகளை உள்ளடங்கியது. ஸோ ரெண்டுமே வந்து சரியானது, ஆப்ஷன் சி. 44 கொஸ்டின், இந்திய வனவிலங்கு வாரியம் டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது. ஆன்சர் 1952. 46 கொஸ்டின், இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு. ஆன்சர் 1972. 47 கொஸ்டின், இந்திய வனவிலங்கின் செழுமை தன்மையையும் பன்மையையும் பாதுகாக்க டேஷ் தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன. ஸோ புக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 102, இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னா 112 இருக்குது. 48 கொஸ்டின், இந்திய அரசாங்கம் டேஷ் உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்சர் 18. 50 கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு திட்டம் டேஷ் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆன்சர் 1973. 51 கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் புலிகளின் எண்ணிக்கை டேஷ் சதவீதம் உயர்ந்து 1979 3015 இருக்கிறது. ஆன்சர் 60%. 52 கொஸ்டின், பொறுத்துக உயிர்கோள காப்பகங்கள் மாநிலம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய நிக்கோபர், அந்தமான் நிக்கோபர் தீவுகள். ரெண்டாவது மன்னர் வளைகுடா, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து கட்ச். ஸோ கட்ச் வந்து குஜராத், கஞ்சன்ஜுங்கா வந்து சிக்கிம். ஆன்சர் டி தான் இது கரெக்டானது. தவறான இணையை தேர்ந்து உயிர்கோள காப்பகங்கள் மாநிலம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானஸ் வந்து அசாமில் இருக்குது, இது சரியானது. ரெண்டாவது நந்தாதேவி உத்தரகாண்டில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்ரெக், இது குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இது தவறானது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இது இருக்குது. அடுத்து நீலகிரி பொறுத்தவரை தமிழ்நாடு, இது சரியானது. ஆன்சர் சி தான் தப்பானது. 54 கொஸ்டின், யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கட்ச் தான், இல்லை இது இல்லாதது. 55 கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ உயிர்கோள காப்பகம் மாநிலம் அதே தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சிம்லிபால். இது வந்து சிம்லிபால் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இல்லை, ஒடிசாவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தர்வனம் வந்து மேற்கு வங்காளம், இது கரெக்டானது. குளிர் பாலைவனம் வந்து இமாச்சல் பிரதேசம். அடுத்து சேஷாசலம் குன்றுகள் வந்து ஆந்திராவில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து தவறானது. 56 கொஸ்டின், பொறுத்துக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், யானை பாதுகாப்பு திட்டம். இது யானைக்கு வந்து பாதுகாக்கிறது. அடுத்து உயர் பன்மை சிறப்பு பகுதிகள், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையை பாதுகாக்கிறதுக்கு. அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று, இது என்னென்னா அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதம் இது. அடுத்தது அயனமண்டல முட்புதிர் காடுகள். ஆன்சர் பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். லாஸ்ட்டு கடலோர காடுகள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை காடுகள். ஸோ ஆன்சர் பி தான் வந்து சரியானது. இதோட பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்க செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.